சில மேடைகளில் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபோனில் வந்ததுனால எல்லாரும் ஃபோன்லேயே வலையொலியிலே பார்த்துட்டு இருந்துருவாங்களே, நாடகத்தை பார்க்க ஊருக்கு மக்கள் போக மாட்டாங்களேன்ற வருத்தம் தான் எனக்கெல்லாம். மற்றபடி வலையொலி நண்பர்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் வலையொலியில் பதிவு பண்ணணும். ஏன்னா சில பேர் இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி முதன்முறையாக ஒரு 2 பேர் பேரை சொல்ல விரும்பலை, நான் குறிப்பிட்ட ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்தாங்க. காணொலி மூலமாக எடுத்து வலையொலியில் பதிவு செய்து, நாடகம் அப்படிங்கிறது யூடியூப்பில் வருதுப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. வெளிநாட்டு வாழும் நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வெளிநாட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு பொழுது போகிறதே உங்கள் நாடகத்தை பார்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்லலாம் ஒரு சில பேர் தான் அந்த வலையொலியை சரியான முறையில் இயக்கி கொண்டு போவாங்க. இன்றைக்கி பார்த்தி அப்படின்னா முக்குக்கு 4 பேர் தெரியுறாங்க ஃபோனோட. ஆளாளுக்கு ஒவ்வொரு சேனல் வச்சுருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு வலையொலியில் பதிவு பண்ணுறாங்க. தப்பு கிடையாது, பதிவு பண்ணட்டும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பதிவு பண்ணுறவங்க அப்படின்னு வரும்பொழுது வலையொலியிலேயே மக்கள் எல்லாம் நாடகங்களை பார்த்துக்கிறாங்க. முதலெல்லாம் பார்த்தி அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நாடகத்தை நீங்கள் அப்போ இருந்து பார்க்குறீங்க. ஒரு நாடகம் நடத்த போகிறாங்கன்னா 7 மணிக்கு பாய் விரிச்சிருவாங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாயாக கிடக்கும், இடம் பிடிக்கிறாங்களாம். வண்டி கட்டி இங்கேருந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். மக்கள் நாடகத்தை பார்க்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கூட்டம் இருந்திருக்கு. நான் அப்படியே நாடக கலை உலகத்துக்குள்ளே வர்ற புதுசில். அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக இன்னைக்காவது இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல. ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மைக் செட்டுக்காரு மட்டும்தான் இருக்காரு, காசு கொடுக்குறவர் கூட தூங்கிறாரு, காலைல தான் எந்திரிச்சு வர்றாரு. அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. யாருமே இல்லாமல் பொட்டக்காடை பார்த்து எவ்வளோ நேரம் தான் பாடுறது பேசுறது, அது ரொம்ப வருத்தம். அதனால் வலையொலியிலேயே பார்த்து எல்லாம் நாடகங்களை நேரில் பார்க்க வரமாட்டீங்களேன்ற வருத்தத்தில் தான் முதல்ல வலையொலி எடுக்க வேணான்னு சொன்னேன். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நமக்கு இந்த உள்ளே வந்து நிற்கிறாங்க வைக்கிறாங்கன்னா வெளியில் இருங்க கொஞ்சோன்னு சொல்கிறோம்ல, இந்த சொல்கிறது கோவம் வந்துடுது அவங்களுக்கு. என்ன வெளியில் போக சொல்கிறாங்க நம்மளை அப்படின்னு என்ன பண்ணுறது, நம்மளை போய் யூடியூப்பில் தேடி நம்ம பேரை போட்டு பதிவு பண்ணி நம்ம வீடியோ வரும்ல, அதில் கீழே தப்பாக கருத்திடுறது, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பாக கருத்திடுறது. இதில் என்ன கிடைக்குது, ஒரு பெண்ணை தப்பாக கருத்திடுறதுல என்ன இருக்குது? இப்போ ஒரு வேடம் போட்டு மேடையில் மரியாதையான முறையில் ஒரு நாடகத்தில் ஒரு தொழில் செய்கிற ஒருத்தரை தவறான முறையில் கருத்திடுறது அப்படிங்கிறது பொழுது என்ன ஆகுது தெரியுமா, யார் கருத்திடுறாங்களோ அவங்களுடைய தாயாருடைய வளர்ப்பு ரொம்ப தப்பாக இருக்குன்னு அர்த்தம். எவன் ஒருவன் எங்கு ஒரு பெண்ணை தவறான முறையிலே விமர்சிக்கிறானோ அவன் நிச்சயமாக அவனும் அவனுடைய வளர்ப்பும் சரியில்லையே தவிர அந்த பெண்ணு தவறானவன் ஆகாது. அதனால தான் வேண்டானோ. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க. முறையாக நாகரிகமான முறையில் வலையொலியில் பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த பதிவிடுற தலைப்பு போடுறத பார்க்கணும் நீங்கள். வள்ளியை கதற விட்ட நாரதர் தலைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் சோகத்தில் பாடல்களை அழுது குமிக்கும் நாரதர். என்ன கொடுமையாது.